கஸ்டமர் ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து சென்னையில எத்தன வருஷமா இருக்கிறீங்க சார்? நீங்க வந்து வாடகை வீட்ல இருந்தா இப்ப சொந்த வீடு வந்திருக்கீங்களா? அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க சென்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2002ல சென்னைக்கு வந்தோம் சார். இன்னைக்கு 2025 23 வருஷத்துல நாங்க வந்து 2019லாம் சொந்த வீட்டுக்கு வந்தோம் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து ஒரு வாடகை வீட்ல தான் இருந்தோம். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம நெனைக்கிற மாதிரி வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்க முடியாது. நம்ம ஒரு சொந்த வீட்ல இருக்கிறதோட சந்தோஷங்கிறது வேற. வாடகை வீட்ல இருக்கும்போது ஹவுஸ் ஓனரோட கட்டுப்பாடுகள்னு இருக்கும். இந்த டைம்க்கு வரணும், இந்த டைம்க்கு போணும். மோட்டார் இவ்வளோ நேரம் தான் போடணும். ரிலேஷன் வரக்கூடாது. சொந்த வீடா இருந்தா மட்டும் தான் நம்ம ரிலேஷன்றது நம்ம வீட்டுக்குன்னு வர முடியும். ஒரு வாடகை வீட்ல இருக்கும்போது, எதுக்கு ஏன் இத்தன பேர் வந்திருக்காங்க? எப்ப இவங்க வீட்டுக்கு போவாங்க? இந்த மாரி பதில் இருக்கணும் நம்மகிட்ட. இந்த பதில்லாம் சொல்லதுக்கு வந்து முடியாம தான் நாங்களும் ஒரு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் ஒரு சொந்த வீட்டுக்கு வரணும். உங்க பட்ஜெட்ல ஒரு 7,000 10,000 இஎம்ஐ கட்டுற மாரி வீடுகள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வந்து வீடு கஸ்டமைஸா கட்டிட்டு, இந்த மாரி பின்னாடி தெரியிற மாரி வீடுகள் எல்லாமே நாங்க தான் கட்டி குடுத்துருக்குறோம். அதேபோல நீங்களும் வீடு கட்டி வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். வாங்க வந்து பாருங்க. நீங்களும் ஒரு சொந்த வீடு உரிமையாளரா மாறுங்க.